மகாவிஷ்ணு பரம்பொருள் பரமாத்மா தசாவதாரி அந்த கடவுளை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, பேர் அவருடைய தான். ஆனால் அவருடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் செஞ்ச வேலை அப்படிங்கிறது அவருடைய கர்ம வினையின் காரணமாக. ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார். 1:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் வெளியிலேயே வரல, அப்படியே வாயிலே வச்சு அலேக்கா தூக்கிட்டு போய் விசாரணை, ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் யார், இவர் பேசுனது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பும், ஏப்பா என்ன இப்படி பேசுறது போய் சரியா அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லி இன்னொரு தரப்பும் சொல்லி வேற மாதிரியான தகவல்கள் வருது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். மகாவிஷ்ணு அப்படின்றவர் யாரு, அவர் இந்த அளவுக்கு பேசக்கூடியவரான அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய கல்வி தகுதி என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரைக்குமான அவருடைய அனுபவம் என்ன அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அடிபடுது. உள்ளபடியே அவர் அந்த அளவுக்கு விஷயம் தெரிந்த ஒரு ஞானி போல பார்க்கப்படுகிறாரு. உண்மையா மகாவிஷ்ணு மேல 3 இடத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஒன்னு சைதாப்பேட்டை காவல் நிலையம், இன்னொன்னு திருவெற்றியூர் காவல் நிலையம், இன்னொன்னு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் 3 இடங்கள்ல புகார் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவரை கைது பண்ணி 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் பேசின வீடியோலாம் இருக்கு, அவர் என்னென்ன பேசினார் அப்படின்ற பேச்செல்லாம் இருக்கு. அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார், யாரையாவது புண்படுத்தினாரா, எந்த மதத்தையாவது உயர்த்தி பேசினாரா, எந்த மதத்தையாவது தாழ்த்தி பேசினாரா, இல்ல மாணவர்களை மூளை செலவையம் பண்ற மாதிரி ஏதாவது பேசினாரா, இல்ல மத மாற்றம் செய்வது மாதிரி, இந்த மாதிரிலாம் கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஸோ அவங்க எழுப்பிய கேள்வி என்னன்னா, பள்ளியில் வந்துட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தக்கூடாதுன்னு சட்டத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? ஏன்னா இந்த கேள்வி அவரே அங்கேயே கேட்டார். அந்த தமிழாசிரியர் சங்கர் அவர்கிட்ட வாக்குவாதமான போது அவரே அந்த கேள்வி முன்வைக்கிறார். இப்போ இவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களாம் கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன செக்ஷன்ல இவர் மேல வழக்கு பதிவு பண்ண போறாங்க, இதுல ஒண்ணுமே வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பெற்றிருக்கு. அது என்னென்ன பிரிவு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பாரதிய நியாய சங்கீதா BNS அதுல வந்து 4 வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அந்த பிரிவில் அது ஒன்று பண்ணப்பட்டிருக்கு. அந்த BNS இதில் வந்து 4 பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 192 கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், 196(1)A சமூகத்தினுடைய வெறுப்பான தகவல்களை பரப்புதல், 352 பொது அமைதியை குலைக்கும் வகையில் பேசுதல், 353(2) மதம் இனம் குறித்து தவறான தகவல்களை பரப்புதல். இதை தாண்டி 5ஆவதா பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டங்களின் கீழாக 92A பிரிவின் கீழே அதுலேயும் ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. மொத்தம் 5 செக்ஷன்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்கு போனால் இதெல்லாம் நிற்காது அப்படின்ற மாதிரி கருத்தை முன்வைக்கிறாங்க. அது என்னமோ இருந்துட்டு போதும். ஆனால் இப்போது முகாந்திரம் இருந்து காவல்துறை கண்டறிந்து 5 பிரிவுகளில் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு யார், அவருடைய பின்புலம் என்ன, தாய் தந்தை யார் அப்படின்ற தகவலை நம்ம தேர்ந்தோம் அப்படின்னோம்னா, மகாவிஷ்ணுடைய அப்பா கிருஷ்ணசாமி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். மகாவிஷ்ணுடைய அம்மா பரமேஸ்வரி, இவங்க மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், ஜல்லிக்கட்டு நடக்கல அலங்காநல்லூர்ல குட்டிமைக்குப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. 1994 தாங்க இவர் பிறந்திருக்காரு. இன்னைய தேதிக்கு அவர் பார்க்க போனா ஒரு 20 வயசு தான். அதற்குள் இந்த சர்ச்சை கைது வர போயிருக்கு. இவர் வளர்ந்தது எல்லாமே, இவர் வளர்த்தது எல்லாமே இவருடைய தாய் வழி தாத்தா பாட்டி, அதாவது அம்மாவினுடைய அம்மாவும் அப்பாவும் தான் இவரை முழுமையாக படிக்க வச்சு வளர்த்திருக்காங்க. மகாவிஷ்ணு தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்ந்திருக்கார். தாத்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மாவுடைய அப்பா பால்சாமி, அம்மாவுடைய அம்மா பெருமாளம்மாள், இவங்க 2 பேர் தான் இவரை வளர்த்திருக்காங்க. பள்ளியிலேயே ஸ்கூல்லையும் சேர்த்து படிக்க வச்சு வளர்த்தது எல்லாமே இவங்க தான். இவருக்கு பேர் வைத்ததே இவருடைய தாத்தா பாட்டி தான். சரி, என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னா, இதே பேர் தான் வச்சிருக்காங்க. அதாவது மகாவிஷ்ணு அப்படின்ற பேர் தான் வச்சிருக்காங்க. கடவுளுடைய பேர் அவருக்கு வச்சிருக்காங்க. எனக்கு கூட ஒரு டவுட் இருந்தது. என்னன்னா, இவர் ஒருவேளை ஆன்மீகத்தில் ஈடுபட்ட பிறகு இந்த சொற்பொழிவுலாம் ஆட்டுறதுனால தன்னுடைய பேரை வசதியாக மகாவிஷ்ணு அப்படின்றத மாத்திக்கிட்டாரா, ஒருவேளை வேற ஏதாவது பேர் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இல்ல. அதுக்கு ஒரு ஆதாரமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபல தொலைக்காட்சியில் அசத்தப்போவது யார் அப்படின்ற ஒரு காமெடி ஷோ, அந்த ஷோல இவர் ஸ்டாண்டப் காமெடினா கலந்துக்கிட்டாரு. அதுல இவருடைய பேரு மதுரை மகா. எப்படி பார்த்தீங்களா, அப்போ தன்னுடைய மகாவிஷ்ணுன்ற பேரை மகான்னு போட்டுக்கிட்டு ஊர் பேரை மதுரைன்னு போட்டுக்கிட்டு மதுரை மகா அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்டாரு. அது சம்பந்தமான வீடியோஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ சின்ன வயசுல இவருக்கு பெற்றோர்கள் தாத்தா பாட்டி வச்ச பேரே மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறது கிளியர் ஆகுது. தன்னோட பேச்சுக்கு மக்கள் மத்தியில் கொஞ்சம் வரவேற்பு கிடைக்குது. சுற்றி இருக்கிற மக்கள்லாம் உட்காந்துக்கிட்டே, தம்பி பேசுறப்பா நல்லா பேசுவான்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பல பேர் கேட்டவொன்னு இவருக்கு ஒரு உந்துதலாகி அதன் பிறகு தான் டிவி நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஓரளவுக்கு அப்படியே மேலே வர்றாரு. அப்போ வந்து கோவிட் வந்துடுது. கொரோனா வந்த உடனே எல்லாமே ஸ்டாப்பு, உலகமே ஸ்தம்பித்து போச்சு. அது உங்களுக்கே தெரியும். அப்போ தான் இவர் என்னன்னா யூடியூப்ல என்டர் ஆகிறார். யூடியூப்ல என்டர் ஆகி அங்கே வீடியோஸ்லாம் போட்ட உடனே அதுலேயுமே ஓரளவுக்கு நல்ல பேச்சாளராக உருவாகிறாரு. அதன் பிறகு தான் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு
பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஆரம்பித்து அந்த இறைவனை அடைவதற்கான, இறைவனை தேடுவதற்கான அந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் சொற்பொழிவுகள் ஆற்றுவது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அதையும் பண்ணுறார். அதுக்கு கட்டணமும் வாங்கி கட்டண வகுப்புகளை நடத்துகிறார். இவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தொடங்கி இந்த கட்டண வகுப்புகளை நடத்துகிறார் இல்லைங்களா. அதன் மூலியமாக பல வெளிநாடுகளுக்கும் போகிறார். குறிப்பாக ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளுக்கு போய் கட்டண முறையில் வகுப்புகளை நடத்தினார். இதில் என்னன்னா, இதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறார். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்ற பேரில் அங்கே போய் ஆன்மீக சொற்பொழிவு, அந்த மாதிரியான இறை நிலைக்கான அப்படின்ற மாதிரியான தலைப்புக்கெல்லாம் பொதுவாக ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்துகிறார். இதை தாண்டி இந்த ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, அதுபடி பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலை, இதையெல்லாம் ஆன்லைனில் பல நாடுகளுக்குமே இவர் விற்பனை செய்தார் அப்படின்ற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. இதை தாண்டி தான் ஒரு, அதாவது நான் சித்த வைத்தியம் படிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேகியத்தை தயார் பண்ணி அதையுமே இவர் நிறைய பேருக்கு வித்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உண்மையிலே சித்த வைத்தியம் இவர் படித்தாரா அப்படின்ற சந்தேக கேள்வி இப்போ எழுந்திருக்கு. விசாரணைக்கு பிறகு அது என்னன்றது தெரிய வரும். மகாவிஷ்ணு ஒரு திரைப்பட இயக்குனராகவும் பார்க்கப்படுறாரு. அதாவது படத்தோட பேர் என்னன்னா, நான் செய்த குறும்பு. இந்த படத்தினுடைய இயக்குனர், அறிமுக இயக்குனர், புதுமுக இயக்குனர் மகாவிஷ்ணு அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் போடப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அதற்கான சான்றுகள், சரியான ஆதாரங்கள், கூடுதல் தகவல் எதுவுமே இல்லை. ஆனா இந்த படத்தை இவர் தான் இயக்கியிருக்காரு அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. 2026 இது வெளிவரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதுவரை படம் வரல. சோ மகாவிஷ்ணு அவர்கள் திரைப்பட இயக்குனராகவும் களத்தில் இருக்கிறார். சில காலத்துக்கு பிறகு ஒரு மதுரையிலிருந்து திருப்பூருக்கு மூவ் ஆயிடுறாரு. அதாவது பள்ளி படிப்பை மதுரையில் தான் படிக்கிறாரு. 10வது வரைக்கும் தான் படித்தார் அப்படின்ற தகவல் தான் இருக்கு. இளநிலை படிப்போ அல்ல முதுகலை படிப்போ படித்தாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதற்கான ஆதாரங்கள், சான்றுகள் இல்லை தகவல்கள் எதுவும் வரல. பள்ளி படிப்பு 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. 10வது வரைக்கும் படித்து கொண்டு பல நாடுகளுக்கும் பயணம் செய்து மத பிரச்சாரம் செய்து கொண்டு வந்திருந்தாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. இதை தாண்டி வருமானம் பெருக தன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றவே இவர் என்னன்னா, பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே கூட படிக்கக்கூடிய முடியாத மாணவர்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற உதவி செய்யும் இடத்துக்கு வந்துடுறாரு. அதன் பிறகு நலிவடைந்த, இன்னும் சொல்ல சீரமைக்க வேண்டிய பள்ளி கட்டிடங்களை இவரே சீரமைக்கிறார். அந்த மாதிரியான சொல்லிட்டும் பல கட்டிடங்களை இவர் சீரமைச்சு கொடுத்திருக்கார். இந்த காரணத்தை எடுத்துக்கிட்டு பல அமைச்சர்களையும் சந்திக்கிறார். கூடவே இன்னொன்று சேர்த்துக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம திருவருட்பாவை எடுத்துக்கிட்டு, வள்ளலார் எழுதிய திருவருட்பாவை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் நீங்கள் சேர்க்கணும், பாடமாக வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாண்புமிகு சேகர் பாபு ஐயா, மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன், மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ், இவங்களெல்லாம் போய் பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிறார். தமிழ்நாடு பாடநூல் கழக நிறுவன தலைவர் ஐயா திண்டுக்கல் லியோனி, அவரையுமே பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிறார். இந்த புகைப்படங்களை வைத்துக் கொண்டு தான் இப்போ இந்த அசோக் நகரில் நடந்த சம்பவத்துக்கு அங்கே அப்ரோச் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்ட இந்த புகைப்படத்தை காட்டின பிறகு தான் மினிஸ்டர் கூடவே இருந்து போட்டோ எடுத்திருக்காருன்னு சொல்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. இதை அவங்க முதற்கட்டத்தில் அமைச்சர் கேட்கும்போது அவங்கள்ட்டே சொல்லிருக்காங்க. அப்போ அவர் அமைச்சரே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 பேர் என்ன வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, ஒரு புகைப்படத்தை வச்சு இந்த வாய்ப்பை கொடுத்தேன்னு சொல்றது வந்து நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கண்டிப்போடு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இவர் என்னன்னா, மற்ற பள்ளிகளுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோலாக எப்படி டிசைன் பண்ணி திருவருட்பாவை பாடநூலில் சேர்த்துக்கணுன்ற கோரிக்கையை கொண்டு போய் அவங்கள்ட்ட வச்சதாகவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புகைப்படத்தை எடுத்துக்கிறார். அந்த புகைப்படத்தை சாமானியவர்கள்ட்ட வந்து கேட்கும்போது தெரியாது இல்லையா, அப்படி தன்னுடைய திட்டத்தை இன்னும் அடுத்த இடங்களுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு பண்ணாரா அப்படின்ற சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு. 10ஆம் வகுப்பு வரை படித்த நபர் ஒருவர் ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில், அதுவும் சமயம் சார்ந்த, முற்பிறவி போன்ற மூட நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு எப்படி அனுமதி வாங்கினார் அப்படின்றதா இருக்கு. இன்றாவது இவர் வந்து ஒரு பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்றத தாண்டி மூட நம்பிக்கை பேச்சாளர் அப்படின்னு ஒரு டிவி அவரை டெஸ்கிரைப் பண்றாங்க. இது இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்க யார் காரணம், இவர் பின்புலமாக யாரேனும் இருக்கிறார்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எழுது, சந்தேகம்லாம் எழுது. இவர் RSS சித்தாந்தத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மாணவர்கள் முன்னாடி ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த நீங்க பிரசங்கம் பண்றீங்க அப்படின்னா முயற்சியை பத்தி சொல்லுங்க, தோல்வியை எப்படி வெல்வதுன்றதை பத்தி சொல்லணும், திரும்ப நீங்க முயற்சிக்கணும், தோல்வியை கண்டு துவண்டு உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விஷயமே சாராமல் ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தா அது எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. உங்களுக்கே தெரியும், காமெடி நடிகர் தாமு அவர்கள் பள்ளிகளில் போய் மாணவர்கள்ட்ட எப்படி பேசினார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்போ மாணவர்கள் எல்லாம் அலறதை வீடியோ எடுத்து ஷார்ட்ஸாக எடுத்து நிறைய படம்னு ஒரு சின்ன பசங்க, ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்கள்ட்ட
போயிட்டு நீங்கள் போய் பேசி இப்படி அழ வைக்கிறீங்க, பெற்றோர்களை பற்றி உயர்வாக சொல்லி ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையை, குற்ற உணர்வு, குற்ற மனப்பான்மையை அவங்களுக்குள்ள நீங்கள் விதைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லி அவரே இப்போ சில காலமாக எந்த ஃப்ரேம்லேயுமே வரதில்லை. எந்த கட்சி, எந்த சித்தாந்தம், எந்த துறையுமே சாராமல் பொதுவாக பெற்றோர்களை உயர்த்தி சொன்ன அவருக்கே எதிர்ப்பு வந்திருக்குது அப்படின்னா இவரெல்லாம் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு. மந்திரம் சொன்னால் பறக்கலாம், மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை பொழியும், மந்திரம் சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் சொன்னார் அப்படின்னா இதற்கு எதிர்மாறான கருத்துக்கள் அதுவுமே கெட்டது அப்படின்ற மாதிரி அதுவுமே மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும். தமிழ்நாடு ஒரு கல்வியில் ஒரு தெளிவான மனநிலையில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கருத்துக்கள் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கு. மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த விசாரணையில் தான் இவருடைய பின்புலம் என்ன, ஏன் இதற்காக அப்படி பேசினார், உள்ளபடியே அவர் பேசல ஏதேனும் தவறு இருக்கா இல்லையா நடவடிக்கை மூலமா தெரிஞ்சுக்கலாம். காணொலி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நேயர்களே. நன்றி.